டிரைவர் ஐஓ வித் டைப் ஸ்கிரிப்ட் இந்த சீரிஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது ஒரு சீரிஸாகவே கன்சிடர் பண்ணிட்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ஓனாக ஃப்ரேம் ஒர்க் லெவல் பண்ணுற வரைக்கும் எல்லாத்தையுமே நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு இப்போ இதுக்கு தேவையான நோட் ஜேஎஸ், டைப் ஸ்கிரிப்ட், விசுவல் ஸ்டுடியோ, அது ஒரு சில எக்ஸ்டென்ஷன்ஸ் இதெல்லாம் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்போஸ் ஸ்கிப் பண்ணி பார்த்தாலும் எங்கேயாவது புரியலை அப்படின்னா அகெயின் ஒரு முறை ரீவைண்ட் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக புரியும். எங்கேயுமே எந்த தப்பும் நடக்காது, பார்த்துக்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது நோட் ஜேஎஸ். கூகுள் டு கூகுள். எப்போவுமே நீங்கள் எந்த ஜாவாஸ்கிரிப்ட் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணாலும் இனிஷியலாக எடுத்த உடனே நீங்கள் வந்து நோட் ஜேஎஸ் மஸ்ட் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நோட் ஜேஎஸ் நம்ம கூகுளில் போய் செக் பண்ணி பார்த்துட்டோம். இது உங்களோட அஃபிஷியல் வெப்சைட், இதில் போய் பார்க்கலாம். பார்த்துட்டு இதில் இன்ஸ்டாலர் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். ஆக்சுவலி நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணதுனால நீங்கள் இப்படி கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு நோடு -v அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அது என்ன வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணீங்களோ அது காமிக்கும். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வேரியபிள் என்வரான்மெண்ட் பாத்லையும் ஆட் ஆகிருக்கும். அதை எப்படி செக் பண்ணுறதுன்னா என்வரான்மெண்ட் வேரியபிள் இங்கே போனால் என்வரான்மெண்ட் வேரியபிள்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வேரியபிளை தான் பார்க்கணும். இதில் வந்து நம்ம இந்த பாத்தில் தான் நோட் ஜேஎஸ் இன்ஸ்டால் ஆகிருக்கு. அந்த பாத்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்லாஷ் வரைக்கும் கரெக்டாக போட்டு பாத் நீங்கள் ஆட் பண்ணணும். நீங்கள் சப்போஸ் இந்த பாத் வந்து டிஃபால்ட்டாக ஆட் ஆகும். சம்டைம்ஸ் டிஃபால்ட்டாக ஆட் ஆகலை அப்படின்னா நீங்கள் இதில் நியூ கொடுத்துட்டு இந்த பாத் இங்கே பேஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். ஓகேங்களா? கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அகெயின் ஓகே கொடுத்துருங்க. பாத் செட் ஆயிரும். ஓகேங்களா? அந்த பாத் செட் ஆன பிறகு நீங்கள் வந்து இந்த மாதிரி நோடு -v அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா அது வந்து என்ன வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணீங்களோ அந்த வெர்ஷனை கரெக்டாக காட்டும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு தேவையான நோட் ஜேஎஸ் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அடுத்து வெப் டிரைவ் விசுவல் ஸ்டுடியோ கோட் அதையும் பார்க்கணும். ஓகேங்களா? விசுவல் ஸ்டுடியோ கோட் வந்து இதுவும் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் எனக்கு இருக்குது. நீங்கள் வெப்சைட்டில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டவுன்லோட் இப்போ விண்டோஸோ இல்லை மேக்கோ அதுக்கேற்ற மாதிரி டவுன்லோட் பண்ணிங்க. இது வந்து விண்டோஸ்னால டிஃபால்ட்டாக கண்டுபிடிச்சி விண்டோஸ் சொல்லிடுச்சு. நான் விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஓகே, ஸோ இன்ஸ்டால் பண்ணியாச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ லெட்ஸ் ஓப்பன் விசுவல் ஸ்டுடியோ கோட். இன்ஸ்டாலேஷன்லாம் ஈஸி தான். ஸோ அது யாருக்குமே எந்த டவுட்டும் வராது. அதனால் அது நான் பெருசாக கண்டுக்கலை. ஓகே, இப்போ நான் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுதான் விசுவல் ஸ்டுடியோ கோட். ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஃபைல் வந்து ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்து உங்கள் ப்ராஜெக்ட் எங்கே இருக்கோ அதை நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு எல்லாமே எங்கேயும் ப்ராஜெக்ட் இல்லை, எல்லாம் எம்டியாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இனிஷியலாக வெப் டிரைவ் ஐஓ வந்து பேசிக்காக ஃப்ரெஷ்ஷாக புதுசாக க்ரியேட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். வெப் டிரைவர் ஐஓ இனிஷியல் செட்டப். ஸோ இவங்களோட வெப் டிரைவர் அஃபிஷியல் வெப்சைட் அங்கேயே போகிறோம் நாங்கள். ஸோ அதில் கெட்டிங் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்பிஎம், யான், பிஎன்பிஎம், பர்ன் இப்படி நிறையா இருக்குது. ஸோ நம்ம வந்து யூஸ் பண்ணுறது நோட் ஜேஎஸ்னால என்பிஎம் நோட் பேக்கேஜ் மேனேஜர். சரிங்களா? ஸோ என்பிஎம் தான் யூஸ் பண்ணணும் நம்ம. ஸோ என்பிஎம்மோட கமாண்ட் என்னவோ அந்த கமாண்டை வச்சு நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கமாண்டை நம்ம காப்பி பண்ணிக்கிறோம். இது வந்து இனிஷியலாக வெப் டிரைவர் ஐஓ வந்து நம்ம செட் பண்ணுறோம் ஒரு புது ப்ராஜெக்ட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ நான் அந்த கமாண்டை காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் இந்த யூசர்ஸ்குள்ள பாஸ்கருக்குள்ள நான் இங்கே ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். அதுக்கு பேர் வந்து வெப் டிரைவர் ஐஓன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? வெப் டிரைவர் ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்ட் வந்து இந்த பாத்துக்கு நீங்கள் போகிறதுக்கு இந்த மாதிரி இந்த பாத் செலக்ட் பண்ணிட்டு மேலே செலக்ட் பண்ணிட்டு சிஎம்டின்னு டைப் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல போய்ட்டு அவங்க கொடுத்த கமாண்டை பேஸ்ட் பண்ணணும். ஏன் இங்கே பேஸ்ட் பண்ணணும்னா நம்ம நோட் பேக்கேஜ் என்பிஎம் நோட் பேக்கேஜ் மேனேஜர் மூலமாக இந்த மாதிரி வெப் டிரைவர் ஐஓவை லேட்டஸ்ட் என்ன இருக்கோ
அதுக்குள்ள ஜாப் ஸ்டார்டிங்கில் என்னென்ன தேவையோ அதெல்லாம் பண்ண சொல்லி நம்ம அந்த கமெண்ட் மூலமாக எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் என்டர் போடுறேன். இப்போ இந்த கமெண்ட் மூலமாக ப்ராஜெக்ட் வந்து இனிஷியலைஸ் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இப்போ இது என்ன கேட்குது அப்படின்னா, இந்த வெப் டிரைவ் வந்து ஒரு சில கான்ஃபிக் நமக்காண்டி அதுவே பண்ண போகுது. சரிங்களா? ஸோ ஏர்லியராக ரொம்ப லாங் பேக் பல வருஷங்களுக்கு முன்னாடிலாம் இது ஒர்க் பண்ணும்போது என்னன்னா நீங்கள் தான் ஒவ்வொன்றா செட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ என்னன்னா இப்போ வந்து இதுவே உங்களுக்கு வந்து சில பேசிக் செட்டப்ஸ்லாம் அதுவே பண்ணி கொடுத்துருது. சரிங்களா? ஓகே, இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா ப்ராஜெக்ட் நேம் வெப் டிரைவர் ஐஓ அப்படிங்கிறது நான் டிடெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லொக்கேஷன் கரெக்டானு கேட்குது. நம்ம அந்த லொக்கேஷனில் நமக்கு ப்ராஜெக்ட் வேணும். ஸோ அதனால் நான் வந்து எஸ் கொடுக்குறேன், ஐ மீன் ஒய். ஓகேங்களா? ஸோ கொடுத்த உடனே இது இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்கும். ஒவ்வொரு கொஸ்டின் நீங்கள் படித்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற டைப்பில் அது வந்து இனிஷியல் செட்டப் புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் நமக்காண்டி கிரியேட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து யூடியூப் டெஸ்டிங் தான் பண்ண போகிறோம். ஸோ வெப்பு. ஓகேங்களா? ஸோ நான் வந்து என்டர் போட்டுறேன். அடுத்து என்ன கேட்குது, வேர் இஸ் யுவர் ஆட்டோமேஷன் பேக்அண்ட் லொக்கேட்டட். நான் என்னோட லோக்கல் மிஷினில் தான் பண்ண போகிறேன். சரியா? ஸோ அந்த ஆப்ஷன் கரெக்டாகவே டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கு. ஸோ நான் வந்து என்டர் போட போகிறேன். ஓகே, அடுத்து என்ன சொல்லுது, வெப் அப்ளிகேஷன்ஸ் இன் த ப்ரௌசர், அதை தான் பண்ண போகிறோம். ஸோ என்டர் போடுறோம். அடுத்து என்ன இருக்குது, குரோம் ஃபயர்பாக்ஸ் நிறையா இருக்குது, எந்த ப்ரௌசர் வேணும்னு கேட்குது. நான் வந்து எனக்கு குரோம் வேணும்னு சொல்லி ஓகே பண்ணுறேன். ஓகே, அடுத்து என்னது, நிறைய ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. மோக்கா, ஜாஸ்மின், குக்கும்பர், நிறையா இருக்குது. நமக்கு ஆக்சுவலாக மோக்கா வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நம்ம வந்து மோக்கா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து என்ன இருக்குது, டூ யூ வாண்ட் டு யூஸ் டைப் ஸ்கிரிப்ட். ஆக்சுவலாக ஜாவா ஸ்கிரிப்ட் வேறு, டைப் ஸ்கிரிப்ட் வேறு. பட் ரெண்டுக்குமே சரி நிறைய காம்பினேஷன்ஸ் மேட்ச் ஆகும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து டைப் ஸ்கிரிப்ட் வேணுமா ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்குது, நம்ம வந்து டைப் ஸ்கிரிப்டில் பண்ணிக்கலாம், கொஞ்சம் அட்வான்ஸாக போய்க்கலாம். ஸோ நான் டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ எஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு டைப் ஸ்கிரிப்ட் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் தான் யூஸ் பண்ண போறீங்கன்னா அதில் நோ கொடுத்துருங்க. பட் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து டைப் ஸ்கிரிப்ட் தான் இந்த கிளாஸ்க்குள்ளே பண்ண போகிறோம். ஸோ எஸ் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? அடுத்து டூ யூ வாண்ட் டு ஜென்ரேட் சம் ஆட்டோ ஃபைல்ஸ். ஓகேங்களா? அதாவது டிஃபால்ட்டாகவே சில ஃபைல்ஸ் நான் ஜென்ரேட் பண்ணலாம் கேட்குது. ஆப்வியஸ்லி நமக்கு வேணும், நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் எஸ் கொடுத்துட்றேன். ஓகே, அடுத்து ஸ்பெக் ஃபைல் வந்து எந்த லொக்கேஷனில் வச்சுக்கணும்னு கேட்குது. ஸோ நமக்கு வந்து இந்த test/specs போட்டு காமிக்குது. அந்த லொக்கேஷன் கரெக்டாக தான், நல்லா இருக்குது. அதை ஓகே பண்ணிக்கலாம். அடுத்து டூ யூ வாண்ட் டு யூஸ் பேஜ் ஆப்ஜெக்ட்ஸ். ஆக்சுவலி நிறைய பேட்டர்ன் இருக்குல்ல, ஒன் ஆஃப் த பேட்டர்ன் பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல். ஓகேங்களா? ஸோ அந்த பேட்டர்ன் இதை யூஸ் பண்ணலாம்னு கேட்குது. ஸோ நம்ம வந்து எஸ் கொடுத்துடலாம். அடுத்து வேர் ஆர் யுவர் பேஜ் ஆப்ஜெக்ட் லொக்கேட்டட். ஸோ இந்த லொக்கேஷன் ஓகேவா கேட்குது. சப்போஸ் இந்த லொக்கேஷன் உங்களுக்கு ஓகே இல்லைன்னா நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். நமக்கு இந்த லொக்கேஷன் ஓகே தான் டிஃபால்ட்டாக. ஸோ ஐம் கிவிங் என்டர். ஓகேங்களா? அடுத்து விச் ரிப்போர்ட்டர். ஜென்ரலி நம்ம டெஸ்ட்க்கு சென்ட் பண்ண பிறகு ரிப்போர்ட்ஸ் நிறைய வரும். அதில் நிறைய ஃபார்மேட் இருக்குது. அதில் வந்து எந்த ரிப்போர்ட் வேணும்னு கேட்குது. ஸோ நம்ம வந்து இதில் ஃபோர்த் ஆப்ஷன் அல்லூர் இருக்குல்ல, அந்த அல்லூர் யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா பெரும்பாலான கம்பெனிஸ் வந்து அல்லூர் யூஸ் பண்ணுவாங்க. அல்லூர் நல்லாவும் இருக்கும். ஸோ நான் அல்லூர் சூஸ் பண்ணிக்கிறேன். என்டர். அடுத்து வந்து வெயிட் ஃபார், இதெல்லாம் சில டிஃபால்ட் செட்டப்பு. இது வெயிட் ஃபார் தான் யூஸ் பண்ணுவோம், நம்ம டெவலப்மெண்ட்லாம் பண்ணல. ஸோ வெயிட் ஃபார் ஓகே கொடுத்துடலாம். ஓகேங்களா? அடுத்து விசுவல் டெஸ்டிங் என்ன ஆகுது, எஸ் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ எஸ் கொடுத்துடலாம். இந்த கமாண்ட் முக்கியம். டூ யூ வாண்ட் மீ டு ரன் npm இன்ஸ்டால். ஓகேங்களா? இப்போ எனக்கு npm இன்ஸ்டால் கமாண்ட் நான் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு கேட்குது. நீங்கள் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே நீங்கள் என்னென்னலாம் ஆன்சர் பண்ணீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேசிக் செட்டப்பை இது ஸ்டார்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இங்கே நம்ம எஸ் கொடுத்துடலாம். சரி, நீங்கள் இதில் பார்க்குற எல்லாமே இந்த லோக்கல் ரன்னர், மோக்கா, ஸ்பெக்கு, விஷுவல் எல்லாமே நம்ம மேலே கொடுத்த ஆப்ஷன் தான். அதை தான் இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கு. சரிங்களா? ஓகே, இப்போ இது இன்ஸ்டால் ஆகி முடிச்சிருச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த லொக்கேஷனில் போய் பார்க்கலாம். இதில் பாருங்கள், டு ரன் யுவர் டெஸ்ட் எக்ஸிக்யூட், இந்த லொக்கேஷனில் போயிட்டு npm run wdio, அதாவது வெப் டிரைவ் ஐஓன்னு சொல்லி பண்ணால் ஸ்பெக் ரன் ஆகும் காட்டுது. ஓகேங்களா? ஓகே, எனிவே ஓகே, இப்போ இது ஓகே ஆயிடுச்சு. லொக்கேஷன் போய் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த லொக்கேஷன் எம்டியாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், ஏகப்பட்ட ஃபைல்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. நிறையா ஃபைல்ஸ் ஜென்ரேட் ஆகிருக்கு. நம்ம ஒரு சாம்பிள் பேஜ் ஆப்ஜெக்ட்ஸ் கேட்டோம்ல, அது கூட ஜென்ரேட் ஆகிருக்கு, பேஜ் ஆப்ஜெக்ட்ஸ். கரெக்டுங்களா? ஓகே, இப்போ நம்ம இந்த பாத்தை வந்து விசுவல் ஸ்டுடியோக்குள்ள இம்போர்ட் பண்ணலாம். ஓகேங்களா? கோ டு ஹியர், இங்கே வந்துட்டு ஓப்பன் ஃபோல்டர் போயிட்டு
வெப் டிரைவர் ஐஓ. ஓகேங்களா, இந்த ஃபோல்டர் தான் நமக்கு வேணும். ஸோ இந்த ஃபோல்டரை சூஸ் பண்ணிவிட்டு நான் செலக்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபோல்டர் வந்துருச்சு. ஸோ இவ்வளோ ஃபைல்ஸ் வந்து நான் எந்த ஃபைல்ஸும் மேனுவலாக போய் கிரியேட் பண்ணவே இல்லை, எல்லாமே டிஃபால்ட்டாக அதுவே பண்ண வச்சிருக்கு. ஓகேங்களா, இதில் என்பிஎம் இன்ஸ்டால் நம்ம ஒரு கமாண்ட் கொடுத்தோம்ல, அந்த கமாண்ட் கொடுத்தோம் நிறைய ஃபைல்ஸ் நிறைய இதெல்லாம் ஃபைல்ஸ்லாம் இன்ஸ்டால் ஆயிடுச்சு இல்லை, அது எல்லாமே இந்த என்பிஎம் நோட் மாடியூல்ஸ்குள்ளே இருக்கும். ஓகேங்களா, இதுக்குள்ளே தான் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் டெஸ்ட்டு நமக்கு ஒரு சாம்பிள்லாம் ஜென்ரேட் பண்ண சொன்னோம்ல, அந்த சாம்பிள்லாம் இதில் ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸ்பெக் இந்த லொக்கேஷனில் போடுவாங்க கேட்டுச்சு. ஸோ ஸ்பெக் லொக்கேஷன் கரெக்டாக இருக்குது, எல்லாம் பர்ஃபெக்ட்டு. அடுத்து பேக்கேஜஸாக லாக்கை விட்டுருங்க, அது வந்து ஹைட் ஃபார்மெட்டில் இருக்கும். ஸோ அது ஹைட் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதை ஒரி பண்ண வேணாம். பேக்கேஜஸ்ன்னு போங்க. இந்த பேக்கேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா நேம், டைப்பு, டெவ், டிபெண்டன்சிஸ், இந்த மூணுமே இப்போதைக்கு இருக்குது. இந்த டைப் வந்து காமன் ஜேஸ்ன்னு மாற்றிக்கோங்க. இது நான் என்னென்னு பரவ சொல்கிறேன், இது உங்கள் அஃபிஷியல் சைட்லேயே போட்டிருக்காங்க. அடுத்து டெவ் டிபெண்டன்சிஸ். ஓகேங்களா, இப்போ நமக்கு இப்போதைக்கு இந்த டெஸ்ட் கேஸ் ரன் பண்ணதுக்கு என்னென்ன தேவைப்பட்டுச்சோ அது எல்லாமே இதில் இருக்கும். டிபெண்டன்சிஸ். ஓகேங்களா, நமக்கு தேவைப்படுறது மொக்கா டெஸ்ட் கேஸ் ரன் பண்ணுறதுக்கு தேவைப்படுற எல்லாமே இதில் இருக்குது. சிஎல்ஐ, லோக்கல் ரெண்டர், மொக்கா ஃப்ரேம் ஒர்க்கு, ஸ்பெக்கு, விசுவல் எல்லாமே இதில் இருக்குது. ஓகேங்களா, அடுத்து டிஎஸ் கான்ஃபிக். ஓகேங்களா, இந்த டிஎஸ் கான்ஃபிக்லையும் எப்படி கம்பைல் பண்ணணும், அதுக்கு என்ன ஜாவாஸ்கிரிப்ட் பர்சனை நம்ம சூஸ் பண்ணணும், இந்த மாதிரி சில கான்ஃபிக்லாம் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ஒரி பண்ண தேவையில்லை. போக போக இது நம்ம அடிக்கடி ஓப்பன் பண்ணி சேஞ்சஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேங்களா, இந்த வெப் டிரைவர் ஐஓ கான்ஃபிக் இது வந்து ரொம்ப முக்கியமான ஃபைல். இந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா நம்ம இனிஷியலாக நிறைய கொஸ்டின் கேட்டுச்சு இல்லை, லோக்கலாக எல்லாம் கேட்டு அந்த கொடுக்குற ஆன்சருக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஃபைல் வந்து அது ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, ஸோ ரன்னர் வந்து லோக்கல், ஸ்பெக் எங்கே இருக்கணும், ஓகேங்களா, எந்தெந்த ஸ்பாட் நீங்கள் எக்ஸ்க்ளூட் பண்ணணும், இன்க்ளூட் பண்ணணும், எல்லாமே இதில் இருக்கும். இது போக இன்ஸ்டன்சஸ், எத்தனை ப்ரௌசர் ஐ மீன் பேரல் டெஸ்ட் சென்ட் பண்ணும்போது எத்தனை ப்ரௌசர் ஓப்பன் ஆகணும் அந்த கண்டிஷனு. அது கேப்பபிலிட்டிஸ், அது இது வந்து ப்ரௌசர் நேம். நம்ம வந்து குரோம் கொடுத்தோம் ஞாபகம் இருக்குங்களா, ஸோ அதனால குரோம் எடுத்திருக்கு. சப்போஸ் உங்களுக்கு ஃபயர் பாக்ஸ் வேணால் இதில் நீங்கள் ஃபயர் பாக்ஸ் மாற்ற வேண்டியதான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, எல்லாமே இதில் சேஞ்சபிள் தான். லாக் லெவல் வந்து இன்ஃபோ, நிறைய லாக் லெவல் இருக்குது. இன்ஃபோ வந்து எப்போ பெரும்பாலும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்ஃபோ நம்ம டிபக்லாம் யூஸ் பண்ணலாம், எப்போங்கிறது சொல்லித்தரேன். அடுத்து ஓகே, இந்த மாதிரி வெயிட் ஃபார் டைம் அவுட், கனெக்ஷன் ரேட் டைம் அவுட் எல்லாமே இருக்குது. ஃப்ரேம் ஒர்க் என்ன ஃப்ரேம் ஒர்க்கு, மொக்கா, ஓகே, இப்படி எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இது ஒரு கான்ஃபிக் ஃபைல், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஓகே ஓகே, இதில் வந்து மொக்கா ஸ்னிப்பட்ஸ். ஓகே, இது போட்டிங்க அப்படின்னா மொக்காடை வச்சு தான் நம்ம டெஸ்ட் கேஸ் எழுத போகிறோம். ஸோ அதுக்குள்ள கோடிங்கெல்லாம் அழகாக ஜென்ரேட் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் இங்கே பாருங்கள், பிஏஎஃப்னு டைப் பண்ணாலே இது பிஃபோர் ஈச் டெஸ்ட் கேஸோ பிஃபோரோ உங்களுக்கு அது ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா, ஸோ நான் இதை இன்ஸ்டால் பண்ணுறேன். ஓகே, இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கல்ல, ஸோ இதை போய்ட்டு வியூ கமெண்ட் பேனலில் போய்ட்டு ரீலோடு கொடுத்தீங்கன்னா தான் அது உடனே டக்குண்டு இதாயிரும். இது நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ண தேவையில்லை. நம்ம இப்போ ஆன் தி ஸ்பாட்டில் இருக்கணும். டெவலப்பர் ரீலோடு விண்டோன்னு கொடுத்தீங்கன்னா நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ண அந்த எக்ஸ்டென்ஷன்லாம் உடனே எனேபிள் ஆகிக்கும் டக்குன்ட்டு. ஓகேங்களா, ஓகே, இப்போ நான் எங்கே போகிறேன், டெஸ்ட் எடுக்கிறேன். சரிங்களா, டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இம்போர்ட் இருக்குது, டெஸ்கிரைப் இருக்குது, இட் இருக்குது. இப்போதைக்கு இந்த இம்போர்ட்லாம் மறந்துருக்கேன், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னன்ட்டு. இதெல்லாம் நம்ம தூக்கிடுவோம். ஓகே, ஸோ இது வந்து இப்போதைக்கு வெறும் டெஸ்கிரைப் இட் அப்படி மட்டும் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த டெஸ்கிரைப் என்னன்னா இது வந்து ஒரு நம்ம என்ன டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு டெஸ்கிரைப் ஒரு விரிவாக சொல்கிற மாதிரி. ஓகேங்களா, ஒரு டெஸ்ட் ஷூட்டோ டெஸ்ட் ஃபோல்டர் அப்படி வச்சுக்கலாம். ஓகேங்களா, இதுக்கு உள்ள வேற எட்டுங்கிறது நம்ம என்ன டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக சொல்லும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் எப்போ ஒரு பெரும்பாலும் டெஸ்ட் கேஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த டெஸ்ட் கேஸ் பொறுத்தவரை லாகின் பண்ணுறாங்க, லாகின் பண்ணுறதை பற்றி பேசுகிறோம். ஆனால் என்ன பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் இதில் வந்து இட் ஷூட் லாகின் வித் வேலிட். ஓகே, கரெக்டான கண்டிஷன் கொடுக்கும்போது ஒரு லாகின் ஆகணும், தப்பான கிரெடென்ஷியல் கொடுக்கும்போது ஃபெயில் ஆகணும். ஓகேங்களா, ஸோ ஷுட் நாட் லாகின் அப்படின்னு அடுத்த இட்டு போட்டுக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டெஸ்கிரைப்குள்ளே நிறைய இட்டு வரலாம். ஓகேங்களா, ஸோ இப்படி போட்டால் கோடிங் தெரிஞ்சவங்க மட்டும் இல்லை, கோடிங் அன்னோன்ஸ் அவங்களுக்கு என்னென்னே தெரியாது கோடிங், அவங்க கூட இதை பார்த்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, டெஸ்கிரைப் வந்து லாகின் அப்ளிகேஷன் வந்து பண்ணுறாங்க, அதில் வந்து 2 டெஸ்கிரைப்ஸ் இருக்குது, ஒன்று வந்து பாசிட்டிவ், நெகட்டிவ்.
ஒன்று வேலிட் கிரெடென்ஷியல், இன்னொன்று இன்வேலிட் அப்படின்ட்டு பார்த்து அழகாக புரிஞ்சுப்பாங்க. அதுக்காக தான் இப்படி நம்ம அந்த இந்த 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 நேம் வந்து கொஞ்சம் கிளியராக கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்கிரைபை பொறுத்தவரை இந்த ஃபங்க்ஷன் வந்து இதில் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஓப்பன் தி பிரைஸ், ஓப்பன் தி பேரந்தீஸ். ஓகேங்களா? பேரந்தீஸ் இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே முடியுது. ஸோ டெஸ்கிரைப்புக்கு உள்ளே தான் இட்டு இருக்கு. ஓகேங்களா? இட்டு தனியாக இல்லை, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தால இந்த டெஸ்கிரைப் வந்து 2 பேராமீட்டர் வாங்குது. பேராமீட்டர்னா ஸோ இதுக்கு உள்ள வருது. ஓகேங்களா? ஸோ இது ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் ஒரு ஸ்ட்ரிங்கு மை லாகின் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ கமா கொடுத்துட்டு 2வது பேராமீட்டர் ஒரு ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இப்படி இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஈக்குவல் டு இந்த மாதிரி போட்டு ஒரு ஆர் சிம்பிள் போட்டால் அது ஆரோன்னு சொல்லுவாங்க. இது நான் என்னென்னு ஷார்ட் சொல்கிறேன் பரவாயில்ல. இப்போதைக்கு ஷார்ட் கட் இது இல்லை அப்படின்னா முன்னாடி வந்து ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு மேனுவலாக டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை ரிமூவ் பண்ணுறதுக்காண்டி இந்த ஃபியூச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஓப்பன் த பேஸ் இங்கே ஆரம்பிச்சு இங்கே முடியுது. ஓகேங்களா? இதுக்குள்ள அது மாதிரி இட்டு இருக்குது. இந்த இட்டுலையும் பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் வாங்கும் அது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்ஸ் ஒரு ஸ்ட்ரிங்காக நம்ம என்னன்னு சொல்லி கொடுத்துட்றோம். செகண்ட் ஆர்குமெண்ட்ஸ் வந்து ஒரு அசிங்கன் போட்டு ஃபங்க்ஷன் பாஸ் ஒரு ஃபங்க்ஷனுக்காண்டி எம்டி ஃபங்க்ஷன் அனானிமஸ் சொல்லலாம். ஓகேங்களா? கொடுத்துருக்கோம். ஓப்பன் த பிரேஸ், க்ளோஸ் த பிரேஸ். இது வந்து இங்கேயும் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அடுத்த இட்டு ஸ்டார்ட் ஆகுது. அதுமாதிரி அதுக்கு 2 பேராமீட்டர். ஓகேவா? ஸோ கம்மா அசிங்க்கு இப்படி போட்டு ஃபில் பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ இந்த அசிங்க் எங்கெல்லாம் வருதோ அப்போல்லாம் இந்த அவைட்டுன்னு ஒரு கான்செப்ட் வரும். ஓகேங்களா? இது நான் என்னன்னு கொஞ்சம் கழிச்சு சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம பேசிக் மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ அசிங்க். ஓகே. ஓகே. ஸோ இது இந்த வெப் டிரைவர் ஐஓவை பொறுத்தவரை ஒரு லைஃப் சைக்கிள் இருக்கு. அது பிஃபோர் ஈச் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஒவ்வொரு டெஸ்ட் கேஸ் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ரன் பண்ணணுமா, இல்லை மொத்தமாக எல்லா டெஸ்க்கும் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முறை ரன் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் வரும். என்னன்னா சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரௌசர்லாம் ஓப்பன் பண்ணுறோம். எல்லா டெஸ்ட் கேஸ்லையுமே ப்ரௌசர் ஓப்பன் நமக்கு மென்ஷன் பண்ண வேணாம். பிஃபோர் ஈச்னு கொடுத்தா போதும். எல்லா டெஸ்ட் கேஸ் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அது போய்ட்டு இந்த ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கும். ஓகேங்களா? இல்லை எனக்கு சிங்கிள் டைம் ஒன் டைம் மட்டும் ஹோல் அப்ளிகேஷனுக்கு ஒன் டைம் ஓப்பன் பண்ணால் போதும் அப்படின்னா பிஃபோரில் போய் கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு லைஃப் சைக்கிள். இதை இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் போட்டு பார்க்கலாம். வெறும் கன்சோல் லாக் மட்டும் போட்டு பார்க்கலாம். ஸோ இது வந்து console.log, இது வந்து இன்வேலிட். ஓகேங்களா? இப்போ நான் அவ்வளோ லாஜிக்லாம் எதுவும் எழுதலை, எக்ஸ்பார்ட் எதுவும் பாயிண்ட் பண்ணல, ஒன்றும் பண்ணல. ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ console.log அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஏதாவது பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சோம்னா நமக்கு ஏதாவது ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி console.log கொடுத்து உள்ள வந்து ஸ்ட்ரிங்கோ எனிதிங். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த console.log யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ console.log போட்டு நான் வந்து 2 ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ டெர்மினல் போயிட்டு நியூ டெர்மினல் கொடுத்துருக்குங்க. ஸோ இந்த கமாண்ட் வந்து ஃபைல் ரன் பண்ணுறதுக்கு, டெஸ்ட் கேஸ் ரன் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா npx வெப் டிரைவர் ஐஓ ரன் ./wio conf.js. ஓகேங்களா? இந்த ஃபைல் அதாவது ரூட் டைரக்டரி டைரக்டாக பண்ணுறதுனால ஜஸ்ட் // போட்டு எடுத்துட்டோம். ஓகேங்களா? ஸோ எடுத்துட்டு நான் இப்போ என்டர் போடுறேன். குரோம் டிரைவர் நம்ம குரோம் கொடுத்தனால குரோம் ப்ரௌசர்லாம் ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதில் வந்து லாகின் வித் வேலிட் கிரெடென்ஷியல்ஸ், லாகின் வித் இன்வேலிட் கிரெடென்ஷியல்ஸ். ஓகேங்களா? அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்குங்களா? ஸோ நம்ம கொடுத்த கன்சோல் தான் அங்கே பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கன்சோலில் கொடுத்தீங்கன்னா அது இங்கே பிரிண்ட் ஆகும், நீங்கள் பார்த்துக்கலாம். சம்டைம்ஸ் இந்த கன்சோல் பிரிண்ட் ஆகாது அப்படின்னா அதுக்கு முன்னக்கூட்டியே எங்கேயோ எரர் அடிச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஓகேங்களா? அதுதான் அந்த கன்சோல் டாக் போட்டு பார்க்கறது. ஓகேங்களா? ஓகே. இப்போ கன்சோல் லாக் பார்த்தாச்சு. இப்போ இதில் லைஃப் சைக்கிள் நிறைய இருக்குல்ல. இப்போ நேராக நம்ம வெப்சைட் போகலாம். ஸோ இதில் போயிட்டு பிஃபோர் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைப் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நான் சும்மா எல்லாமே டேப் தான் கொடுத்தேன். அது எப்படி பிரிண்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இது ஏன் இப்படி பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா பிஃபோர் பாருங்க, பிஃபோர் ஈச்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் என்டர் கொடுத்துறேன். டேப் கொடுத்தேன்னா எல்லாமே வந்துடுது. ஓகேங்களா? இது ஏன் இப்படி வருது அப்படின்னா அதுமாரி ஆப்டர் ஈச் இதுவும் டேப் கொடுத்துட்றேன்.
ஓகேங்களா. அதுமாரி பிஃபோரு இதுவும் டேப் கொடுத்துட்றேன். அடுத்து ஆஃப்டர் இதுவும் டேப் கொடுத்துட்றேன். ஜஸ்ட் டேப் தான் ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ வந்துருச்சு. ஓகே. இது ஏன் இப்படி இந்த மாதிரி பாருங்க, எவ்வளோ டெஸ்ட் கேஸ் டக்கு டக்குன்னு ஒரு 4-5 செகண்டில் மெத்தட் போட்டாச்சு. கரெக்டுங்களா. அது எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னா, நம்ம ஒரு எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணோம்ல, வியூ போயிட்டு எக்ஸ்டென்ஷன் போயிட்டு நம்ம வந்து மோக்கா ஸ்னிப்பெட் இன்ஸ்டால் பண்ணோம்ல, அது பண்ணுற வேலை இது. ஓகேங்களா. இது இந்த ஸ்னிப்பெட் எக்ஸ்டென்ஷன் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணதுனால இந்த மாதிரி நமக்கு ஈஸியாக வந்துடுது. இல்லைன்னா என்ன ஆகும்னா, நீங்கள் தான் வந்து மேனுவலாக டைப் பண்ணணும். ஆஃப்டர் ஈச் அப்படின்ட்டு ஓப்பன் த ப்ராக்கெட் எல்லாம் ஃபில் பண்ணணும். அது ஒரு கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ இது ஈஸியாக இருக்கும். கரெக்டுங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ இது ஒரு லைஃப் சைக்கிள் மாதிரி ஃபாலோ ஆகும். என்ன ஃபாலோ ஆகும் அப்படின்னா, பிஃபோர் ஈச்னா உள்ள எத்தனை 8 டெஸ்ட் கேஸ் இருக்கோ அத்தனை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி இது கண்டிப்பாக எல்லா திருப்பும் ரன் ஆகும். பிஃபோர் ஈச். ஓகேங்களா. எவ்ரி டெஸ்ட் கேஸ்க்கு முன்னாடி. ஓகே, அந்த மாதிரி. ஓகேங்களா. ஆஃப்டர் ஈச்னு அதேமாரி எவ்ரி 8 இந்த டெஸ்ட் கேஸ் என் பண்ணி முடிச்ச உடனே இது எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா. அதேமாதிரி பிஃபோர் அப்படின்னா பிஃபோர் ஆல் டெஸ்ட், அதாவது ஒட்டுமொத்தமாக எல்லா டெஸ்ட் கேஸ் எல்லா 8 நிறைய 8 இருக்குல்ல, அத்தனை 8க்கு முன்னாடியுமே இது வந்து ரன் ஆகும். பிஃபோர் ஆல்ங்கிறது. ஆஃப்டருங்கிறது அதேமாதிரி எல்லா டெஸ்ட் கேஸ் ரன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக இன்வோக் ஆகும். ஓகேங்களா. இதில் இந்த பிஃபோர் ஏஜ் நீங்கள் எந்த ஆர்டரில் எங்கே போட்டாலும் சரி, அது கரெக்டான ஆர்டரில் கரெக்டாக வேலை செய்யும். உதாரணத்துக்கு பிஃபோர் ஈச் இங்கே போடாமல் நீங்கள் கடைசியாக போட்டால் கூட அது கரெக்டாக தான் வேலை செய்யும். ஓகேங்களா. இப்போ நான் கட் பண்ணிட்டு இதை நான் கடைசியாக போடுறேன். ஓகேங்களா. கடைசியாக போட்டிருக்கேன். இதை நான் கடைசியாக போட்டதுனால கடைசியாக தான் ஒர்க் அவுட்டாகவும் கிடையாது. அது வந்து யூஸ்வலாகவே அந்த ஆர்டரில் தான் ஒர்க் ஆகும். பிஃபோர் ஈச். ஓகேங்களா. அந்த மாதிரி ஆர்டர். இப்போ லாக் போட்டு பார்க்கலாம். எல்லாத்துலேயுமே கன்சோல் லாக் போட்டிருக்கோம். ஸோ எப்படி பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா. சேவ் பண்ணிட்டேன். ஓகே. ஓகே, இப்போதைக்கு இந்த ஃபைல் எப்படி ரன் ஆகுது அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம வந்து இந்த இடத்துல வந்து இப்போ ஓப்பன் பண்ண வச்சுக்கோங்க. க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே. நம்ம வந்து இந்த கான்ஃபிக் ஃபைல் வந்து ஸ்பெக்கு சொல்லியிருக்கோம். அதனால அது கரெக்டாக ரன் ஆகுது. ஓகேங்களா. சரி, நம்ம இந்த இடத்துல இந்த ஸ்பெக்ஸ்ன்னு போட்டு டெஸ்ட்டுக்குள்ள ஸ்பெக்ஸுங்கிற ஃபோல்டருக்குள்ள இருக்கிற எந்த ஃபைலும் எடுத்து ஒர்க் பண்ணு அப்படின்னு சொன்னதுனால அது இப்போ ரன் ஆகுது. நம்ம ஃபைல் நேம்லாம் கொடுக்கல. ஓகேங்களா. சப்போஸ் உங்களுக்கு ஃபைல் நேம் வேணா நீங்கள் இங்கேயும் கொடுத்துக்கலாம், கமெண்ட் ப்ராம்ப்ட் வழியாக இங்கேயும் கொடுத்துக்கலாம். ரெண்டும் நம்ம பரவ பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போதைக்கு நம்ம பேசிக் மட்டும் பார்க்கலாம். ஓகே. ஸோ 3 டெஸ்ட் கேஸ் இருக்கு, 3 இட் இருக்கு. should have with right title, should login with valid credentials, should not login with invalid credentials. இந்த 3 டெஸ்ட் கேஸ் ரன் ஆயிருக்கு, 3 பாஸ் ஆயிருக்கு. இப்போ மேலே போவோம். நம்ம போயிட்டு இந்த லாக் பாருங்க, பிரிண்ட் ஆயிருக்கு பாருங்க, பிஃபோர் ஆல் டெஸ்ட். ஓகேங்களா. ஸோ டெஸ்ட் கேஸ் போய்க்கலாம். ஸோ பிஃபோர் ஆல் டெஸ்ட் ஆக்சுவலாக இது வந்து ஆஃப்டர் ஏஜுக்கு அப்புறம் தான் இருக்குது. இருந்தாலும் இதுதான் ஃபர்ஸ்ட் ரன் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இந்த வெப்ட்ரி ஐஓ லைஃப் சைக்கிள் இந்த ஹூக்கில் இதுதான் ஃபர்ஸ்ட் எப்பவுமே ரன் ஆகும். பிஃபோருங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ரன் ஆகும். ஓகேங்களா. ஸோ பிஃபோர் ஈச் டெஸ்ட், சாரி பிஃபோர் ஆல் டெஸ்ட் அப்படிங்கிறது ரன் ஆகும். ஓகேங்களா. ஸோ அது வந்து பிஃபோர் மெத்தட். ஓகேங்களா. அடுத்து என்ன ஆகுது, இம்மிடியட்டாகவே பிஃபோர் ஈச் டெஸ்ட் ரன் ஆகுது. ஏன், ஒவ்வொரு 8க்கு முன்னாடியும் இது ரன் ஆகணும். பிஃபோர் ஈச் டெஸ்ட். ஓகேங்களா. ஸோ அதனால பிஃபோர் ஈச்சுங்கிறது ரன் ஆகுது. நான் பிஃபோர் ஈச் வந்து நான் கடைசியாக போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமாம், கடைசியாக போட்டிருக்கேன். பார்த்தீங்களா. அது கடைசியாக போட்டாலும் அந்த அந்த ஹூப் ஆர்டரில் என்ன வருதோ அப்படி தான் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் பிஃபோரு, அடுத்து பிஃபோர் ஈச். ஓகேங்களா. அடுத்து டெஸ்ட் கேஸ் எக்ஸிக்யூட் பண்ணுது. டெஸ்ட் கேஸ் வந்து ஆர்டர் வந்துடும். ஓகேங்களா. இந்த இடத்துக்கு போனீங்கன்னா ஸோ செக் டைட்டில் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிருக்குங்க. கரெக்டுங்களா. செக் டைட்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அது அந்த டெஸ்ட் கேஸ் ரன் பண்ணி முடிச்ச உடனே ஆஃப்டர் ஈச் டெஸ்ட், ஆஃப்டர் ஈச்ங்கிற மெத்தட் வந்து ரன் ஆகும். ஓகேங்களா. இங்கே மேலே இருக்கு ஆஃப்டர் ஈச். ஸோ இது ரன் ஆகும். ஓகேங்களா. ஸோ இந்த ஹூப் வந்து நீங்கள் கண்டிப்பாக நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ ஆஃப்டர் ஏஜ் ரன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பிஃபோர் ஏஜ் திருப்பி அடுத்த ஏஜ் எக்ஸிக்யூட் ஆகணும்ல, அதனால அதுக்கு முன்னாடி பழையபடி அகைன் பிஃபோர் ஏஜ் ரன் ஆகும். அந்த டெஸ்ட் கேஸ் ரன் ஆகும் உடனே. அதுக்கப்புறம் அது முடிச்ச உடனே ஆஃப்டர் ஏஜ், அதுக்கப்புறம் பிஃபோர் ஏஜ், இதெல்லாம் முடிஞ்ச உடனே கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஆல் டெஸ்ட் எல்லா 8 முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக இது எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இந்த லைஃப் சைக்கிள் ஃபர்ஸ்ட் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. இந்த வீடியோவை தயவுசெய்து இந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாலும் பரவாயில்ல, பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பிஃபோருங்கிறது எப்போ வரும், பிஃபோர் ஈச் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்,
ஆஃப்டர் எப்போ வரும், ஆஃப்டர் ரீச் எப்போ அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. இந்த மெத்தட் நீங்கள் எங்கேனாலும் காப்பி பண்ணி போடலாம். இங்கே தான் போடணும் அப்படி கிடையாது. எங்கே போட்டாலுமே அந்த ஹூக், அந்த ஆர்டர், லைஃப் சைக்கிள் ஆர்டரில் தான் அது ரன் பண்ணும். ஓகேங்களா? இனி இதுக்கு அடுத்த வீடியோவில் இந்த அசிங்க்னா என்ன, அவைட்னா என்னன்னு பார்ப்போம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை புரிஞ்சுக்கிட்டா தான் ஃபர்தராக இதில் நிறைய இன்னும் டெஸ்ட் கேஸ்லாம் எழுத முடியும் பெர்ஃபெக்டாக. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.